நாங்கள் ஒரிஜினல் தான் எல்லாமே. பெங்களூர் பேலஸ்னால் அங்கேருந்து ஒரிஜினலாக விடுவோம். 2வது ஃப்ளோர்லேருந்து மாடிப்படினா உடச்சிட்டு வந்து தரையில் பொத்துன்னு விடுவோம். நாங்கள் முன்னாடி ஹெலிகாப்டரில் தான் கடலில் விழுந்திருக்கோம். காரு நேருக்கு நேர் மோதுவோம். உள்ளே ஒரு பயப்பட்டு தான் பதிச்சிருப்போம். அது சொல்லலாம் அதையும் உடஞ்சி 2 காலுமே ஒன்றும் இல்லாமல் போய் இறந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், ஜெய்சங்கர், மக்களுக்கெல்லாம் ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், இது மாதிரி அந்த காலத்தில் ஒரு ஃபைட்டுக்கு இருந்த வரவேற்பு இப்போ இருக்காங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா நான் சிலம்பம் எடுத்து தலைவர் சுற்ற ஆரம்பித்தான்னா தேட்டரில் எந்திரிச்சின்னு விசில் அடிப்போம். உடற்பயிற்சி முக்கியமாக இருக்கும். கீழே விடுவோம்ல, இப்போ இங்கேருந்து கீழே விழுறோன்னா உடம்பு பலமாக இருந்தால் தான் இது ஒன்றும் ஆகாது. இப்போ நாங்களாம் அங்கேருந்து ஈஸியாக விழுந்துருவோம். ஃபஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோர்லாம் ஈஸியாக விழுவோம். இப்போ நான் விழவே முடியும், ஒன்றா செத்து போயிடுவாங்க. சத்யராஜ் சார் அன்றைக்கி சொன்னார், 3 வயசு குழந்தை கூட இப்போ ஃபைட் பண்ணலாம் மாஸ்டர் ஈஸியாக அப்படின்னாரு. ஏன்னா அந்த மாதிரி டெக்னிக்கல் ஆகி போச்சு. ஆனால் அந்த சிலம்பம், செடி குச்சி இதெல்லாம் சுற்ற முடியாது. இதெல்லாம் வித்தை தெரிஞ்சவங்க மட்டும் தான் சுற்ற முடியும். இப்போ ஓடிடி தளத்தில் எல்லாம் படம் பார்க்கலாம், கட்டில் படுத்துட்டு பார்க்கலாம். சிரிக்கவே முடியாது. நம்ம சிரிப்பு இருக்கும், நம்ம தனியாக தனியாக சிரிப்பீங்களா? சிரிக்க முடியாது. சிரிச்சா யாருன்னா பார்த்துருவாங்க, சிரிக்க முடியாது. அந்த சிரிப்புக்கு என்ன மருந்து? அந்த சிரிப்பு கிடைக்குமா? கிடைக்காது. கைத்தட்டு எவ்வளோ தனியாக கைத்தட்டுவான், தட்ட மாட்டான், அப்புறம் பாதியிலே போயிடுவான். விஜய் சார் பண்ணுறது எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். எப்போதுமே அவர் பண்ணுறது எனக்கு நல்லா பிடிக்கும். அவர் நேச்சுராக ஃபைட் பண்ணுவார். இப்போ அட்வான்ஸ்டு ஆனதுனால இப்போ பார்த்திங்கன்னா சினிமா வேறு வேறு ஒரு இதில் போயிட்டுருக்குது. எப்படின்னா இப்போது ஓடிடி தளம்னு இருக்குது, தியேட்டரில் மட்டும் கிடையாது, ஓடிடியில் இருக்குது, வெப் சீரிஸ் இருக்குது, டைரக்ட் சேட்டலைட் அப்படின்ற மாதிரிலாம் வருது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பிளாட்ஃபார்ம்லாம் வந்துருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்ட் இது சினிமாவுக்கு கிடைத்த ஒரு அட்வான்டேஜாக நினைக்கிறீங்களா, இல்லை எப்படி நினைக்கிறீங்க? இல்லை, இப்போது உங்கள் வீட்டில் நீங்கள் எத்தனாவது பொண்ணு? முதல் பொண்ணு. இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு தங்க. 2 பேர். உங்கள் வீட்டில் என்ன உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்? வீட்டில் எல்லாரும் இருக்கிறது சந்தோஷம். எல்லாரும் எங்கே இருக்கீங்க? 2 பேர் தானே இருக்கீங்க. ஆமாம். இப்போ எங்கள் வீட்டில் 9 பேர். அண்ணி, இன்னொரு சின்ன அண்ணி, மூத்த அண்ணி, இளைய அண்ணி அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அண்ணி அவ்வளோ பேர். அப்புறம் அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்க. அப்போ எங்கள் வட்டாரம் எவ்வளோ இருக்கு பாருங்கள், எவ்வளோ உறவுகள் பாருங்கள். இப்போ 2 குழந்தைங்கும்போது 2 குழந்தை கூட இல்லை, ஒரு குழந்தை தான் இருக்குது. இப்போ ஒரே பையன், அவனும் எதனா இறந்து போயிட்டான்னா குழந்தை இருக்காது. ஸோ அதனால் குழந்தைங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டனோ, எவ்வளோ மகிழ்ச்சியோ, அதே மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்து படம் பார்க்குறது மகிழ்ச்சி கிடைக்காது. நீங்கள் உட்காந்துறீங்க, உற்சாகமாக ஒரு 10 பேர் கைத்தட்டும் போது இவங்களும் கைத்தட்டுவாங்க. கைத்தட்டுறது வர்மக்கலையில் அவ்வளோ ஒரு பெரிய நல்ல மருந்து. அப்போ எல்லோரும் உற்சாகமாக இருப்பாங்க. அதே மாதிரி எல்லோரும் போய் வெளியில் போய் கடையில் போய் ஏதோ வாங்கி சாப்பிடுவாங்க. எல்லோரும் வீட்டில் இருக்கோம், ஆனால் ஏதோ ஒரு பான் பராக்கோ முறுக்கோ அது கடையில் வாங்கி சாப்பிடுவோம். இங்கே முறுக்கு வாங்கி சாப்பிட்றது அவங்களுக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, எல்லாம் உட்காந்து சாப்பிட்றது. அப்புறம் ஜாதி மதம் எதுவுமே இருக்காது. எந்த ஜாதிக்காரன் நம்ம கூட பக்கத்தில் உட்காந்துருக்காங்க அதெல்லாம் இருக்காது. ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு நட்பு வரும். என்னங்க பக்கத்தில் கேட்பாங்க, டீ சாப்பிடுங்களேன் அப்படின்னு கேட்பாங்க. பக்கத்தில் யாரோ இருக்கும், டீ சாப்பிடுங்க, ஒரு டீ கொடுறாமாங்க. ஏன்னா தனியாக வந்திருந்தா, கூட்டமாக வந்தால் சொல்ல மாட்டாங்க. அவங்க கூட்டமாக வந்திருப்பாங்க, தனியாக ஒருத்தர் இருந்தால் கொடுக்க சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் கண்ணால் பார்த்தவன், அனுபவிச்சிருக்கேன். ஸோ அந்த பாசமானது எனக்கு இல்லையோன்னு தோணுது. வருங்காலத்தில் என் படத்தில் இப்போ இந்தியாவில் ஒரு பையன் நடித்தான், ஒருத்தன் ஃபாரினர்ஸ் அமெரிக்காவிலேருந்து நடித்தார். அவர் என்ன சொன்னார்னா, உங்கள் ஊரில் இருக்க பாசம் எங்கள் ஊரில் இல்லை. இப்போ என் பையனுக்கு நானே ஹீரோவை நடிக்க வச்சு எல்லாம் கொடுக்குறோம், சாப்பாடு ஆக்கி கொடுக்குறோம், குழம்புலாம் நம்ம வச்சு கொடுக்குறோம். அவன் சொல்கிறான், எங்கள் அம்மா என்னை 5 வயசுலேயே விட்டு போயிட்டாங்க, வேறு கல்யாணம் பண்ணிட்டாங்க. எங்கள் அப்பா வேறு கல்யாணம் பண்ணிட்டாரு. எனக்கு ஒரு 15 வயசு வரைக்கும் அவங்க கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் தான் வேலை செஞ்சு நான் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆனால் உங்கள் நாட்டில் இப்படி இல்லையே, இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறான். இந்தியாவில் அப்படி இருக்குதோ தமிழ்நாட்டில் அப்படி இருக்கு இல்லையா, இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் இப்போ ஓடிடி தளத்தில் எல்லாம் படம் பார்க்கலாம், கட்டில் படுத்துட்டு பார்க்கலாம். சிரிக்கவே முடியாது. நம்ம சிரிப்பு இருக்கும், நம்ம தனியாக சிரிப்பீங்களா? சிரிக்க முடியாது. சிரிச்சா யாருன்னா பார்த்துருவாங்க, சிரிக்க முடியாது. அந்த சிரிப்புக்கு என்ன மருந்து? அந்த சிரிப்பு கிடைக்குமா? கிடைக்காது. கைத்தட்டு எவ்வளோ தனியாக கைத்தட்டுவான், தட்ட மாட்டான், அப்புறம் பாதியிலே போயிடுவான். படம் பார்த்துட்டு பாதியில் போயிடுவாங்க. இல்லை சீனை கொஞ்சம் சரியில்லாம் ஓட்டுவாங்க. அது என்ன சீனு, கிளைமேக்ஸில் என்ன நடக்குன்னு தெரியாது. இது ஒன்றுமே இல்லாமல் ஒரு சப்பாக இருக்கும். அது கிளைமேக்ஸ் ஒரு முக்கியமான சீனாக இருக்கும். அது ஓட்டிட்டு அடுத்த சீன் பார்ப்பாங்க. ஸோ இது மாதிரி தேட்டரில் பார்க்குற ஒரு திருவிழாவுக்கு நம்ம கோயிலுக்கு போகிறோம்ல, என்ன சந்தோஷம். எல்லாம் சொந்தமாக வருவாங்க. எவ்வளோ இன்பமாக இருக்கும். அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அந்த கோயிலுக்கு திருவிழாவுக்கு போகணுன்னு. எல்லாம் செத்து போச்சு, உறவு முறைகள் செத்து போச்சு. இப்போ நானே எங்கள் வீட்டில் எனக்கு 2 பையன் தான். ஏன்னா நான் 5 பையன் பெற்றுக்கணும்னு நினச்சேன். ஆனால் நான் யோகாவில் 2 பையனாக பெற்றுக்கிட்டேன். ஆனால் என்னென்னா என் ஒய்ஃபுக்கு ஆப்ரேஷன் 2மே. ஏன்னா அது சரியான இது இல்லாமல் ஆப்ரேஷன். அப்புறம்னா இப்போ நாங்களே ஃபோனில் தான் பேசுவோம். என் பையன் ஒரு ரூமில் இருப்பான், அந்த பையன் ஒரு ரூம், ஒய்ஃப் ஒரு ரூம், அப்புறம் சாப்பாடு ரெடியா அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை ஆகிப்போச்சு. அப்போ எங்கே உறவு இருக்குது?
ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி படங்கள் வந்து அப்போல்லாம் வந்து இப்போ நான்லாம் ஞாயிற்றுக்கிழமைனா எப்படியாவது படம் பார்த்துருவேன். எல்லாம் நாங்கள் பசங்க ஒரு 10 பேரை தேர்ந்தெடுத்து டிக்கெட் வாங்கிட்டு ஒரே ஜாலியாக இருக்கும். அதெல்லாம் போச்சுங்க. ஓடிடியில் பார்க்கலாம், வேண்டான்னு நான் சொல்ல, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு தேட்டரில் போய் பார்க்குறதுனால அந்த இன்பம், அந்த மகிழ்வு, அந்த ஒரு உற்சாகம் இதில் வரவே வராது. என்ன தான் இருந்தாலும் சரி, தேட்டரில் பார்க்குற இது வராது, எனக்கெல்லாம் வரல. ஸோ இப்போ வந்து தமிழ்நாட்டில் தமிழ் படங்களை தாண்டி மற்ற லாங்குவேஜ் படங்களும் வந்து நல்லா சூப்பர் டூப்பர் ஹிட்டெல்லாம் போகுது. இது வந்து மற்ற மொழிகளுடைய படங்கள் வந்து குவாலிட்டி அதிகமாகிடுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா, இல்லை உங்கள் பார்வையில் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? இல்லை, நம்ம மொழி படம் நம்ம குவாலிட்டி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அவங்க நிறைய செலவு பண்ணி சில படங்கள் வந்து இப்போ பெரிய மாபெரும் ஹிட்டு நம்ம தமிழ்நாட்டிலே ஆகிருக்கு. முன்னாடிலாம் ஆகாது அப்படி, இப்போ சிலது ஆகிருக்கு. ஆனால் நம்ம படமும் அது மாதிரி வெளி மாநிலத்தில் போய் பெரிய ஹிட்டெல்லாம் ஆகிருக்கு. அதுவும் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. சினிமா வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இன்றைக்கி வந்து ஜப்பானில் வந்து ரஜினி சார் படம் பார்க்குறாங்க, சைனாவில் பார்க்குறாங்க அப்படின்னா வளர்ச்சி தானே அது. முன்னாடி அப்படி கிடையாது. 116 நாட்டில் நம்ம தமிழ் படம் பார்க்குறாங்க. இன்றைக்கி சூழ்நிலை 116 நாட்டில் தமிழ் படம் பார்க்குறாங்க. அது வளர்ச்சி தான், வளர்ச்சி இல்லாமல் சொல்ல முடியாது. எல்லா லாங்குவேஜ் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. எல்லா லாங்குவேஜும் டப் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. நமக்கு வந்து இங்கிலீஷ் படமே நம்ம ஜாக்கி சானே தமிழ் பேசுகிறாரு, புரூஸில் தமிழ் பேசுகிறாரு, செத்ததுக்கப்புறம் தமிழ் பேசியிருக்காரு. அதனால் அது சொல்ல முடியாது. அது எல்லாம் கலை தானே, எல்லோரும் பார்க்கலாம். அது வேண்டாம்ங்கிறது நம்ம எதுவுமே ஒதுக்க வேண்டாம். ஆனால் நம்ம மொழியை நல்லா வளர்க்கணும், அவ்வளோதான். நம்ம மொழியை வளர்க்கணும். அண்ட் ரீசெண்ட் டேஸில் நீங்கள் பார்த்த திரைப்படங்களில் உங்களுக்கு ரொம்ப செம்மையாக பண்ணியிருக்கிறாங்கய்யா, இந்த மாதிரியான ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ்? இல்லை, இப்போ நான் வந்து அப்படியே சொன்னால், இப்போ சமயத்தில் விஜய் சார் படம் பார்த்தேன். விஜய் சார் என்னோடய ஸ்டூடெண்ட் தான். அவர் வந்து 2 நாளைக்கு மேலே ஃபைட்னா அப்படியே யோசனை பண்ண, மாஸ்டர் அப்படிங்க மாஸ்டர் அப்படிம்பார். ஆனால் இப்போ 15 நாள் 20 நாள் பண்ணியிருக்காரு. அது வந்து டெக்னிக்கலாக சிஜிலாம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த பிரபாஸ் நடித்த ஒரு படம் வந்துச்சு இல்லையா, தெலுங்கு வந்துட்டு தமிழ் வந்துச்சு. அதில் வந்து நல்ல ஆக்ஷன் சீன் பண்ணியிருந்தாங்க. நமக்கே பிரமிப்பாக இருந்துச்சு, என்னடா அது இப்படி ஒரு எடுக்க முடியுதில்ல அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு டேட் வந்து 30 நாள் 40 நாள் போடுறாங்க. ஸோ நாங்கள் வந்து 2 நாளில் தான் எடுப்போம். விஜய் சார் படமாக இருக்கட்டும், ரஜினி சார் படமாக இருக்கட்டும், 2 நாள் தான். அதுக்கு மேலே தரவும் மாட்டாங்க. போதுங்க 2 நாளுமாங்க, அதிகபட்சம் 3 நாள் கொடுப்பாங்க, அவ்வளோதான். இப்போல்லாம் 30 நாள் ஃபைட்டுக்கு மட்டுமே அப்படி எடுக்கிறாங்க. ஏன்னா இப்போ எல்லா படமே பிரமிப்பாக தான் இருக்குது, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அப்போ வந்து யதார்த்தமான வாழ்க்கை. இல்லை, உங்கள் ஃபேவரட் அப்படின்னு சொல்லணும்னா எதை சொல்லுவீங்க? எந்த பிரமிப்பாக இருக்குன்னு கேட்டால் தான் எல்லாமே இருக்குன்றீங்க. இது என்னுடைய ஃபேவரட் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க இப்போ ரீசன்ட் டேஸில்? விஜய் சார் பண்ணுறது எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். எப்போதுமே அவர் பண்ணுறது எனக்கு நல்லா பிடிக்கும். அவர் நேச்சுராக ஃபைட் பண்ணுவார். அவருக்கு வந்து அவர் நல்லா பிடிக்கும் எனக்கு. ஓகே, அதுக்காக மற்ற நடிகர் பண்ணுறது நல்லா இல்லைன்னு நான் சொல்லலை. எல்லோரும் நல்லாயிருக்கும். நம்பர் 1 2 3 நினைக்கலாம், அதில் நம்பர் 1 வச்சுப்பீங்க. ஓகே, சூப்பர்.